ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை ஃபேவரட் ரெசிபிஸ் தமிழ். இன்னைக்கு ஒரு சைட் டிஷ் ரெசிபி பார்க்கலாம். கேபேஜ் கூட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் கோஸ் கூட்டு எப்படி செய்யுது பார்க்கலாம் வாங்க. இது ஒரு 10-15 நிமிஷத்துலேயே நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப ஈஸியாக வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு ஒரு 1/4 கிலோ கோஸ் எடுத்திருக்கேன். ஸோ அதை பொடியை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். குக்கர் வச்சுக்கலாம். அதில் தக்காளி, வெங்காயம், 2 தக்காளி 2 வெங்காயம் பொடியாக அரிஞ்சு சேர்த்துக்கலாம். ஒரு 50 கிராம் சிறுபருப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ பொடியா அரிஞ்சு வச்சிருக்க கோஸ் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் போட்டுக்கலாம், அதாவது தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி இதை நல்லா வேக வச்சுக்கலாம். ஒரு 5-6 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா வேகட்டும். அதுக்குள்ள நம்ம தேங்காய் விழுது அரைச்சிக்கலாம். ஒரு 5-6 பல் தேங்காய் சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு 4-5 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமா தண்ணி விட்டு இது நல்லா மைய அரைச்சி எடுத்து வந்துக்கலாம். இந்த தேங்காய் பேஸ்ட்டை நம்மளோட கோஸ் கூட்டுக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ இப்போ பாருங்க, நல்லா கோஸ் வெந்துருச்சு. இதை நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். பாருங்க, நல்லா குழைய வந்துருச்சு. இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாம். அதுல கொஞ்சமா எண்ணெய் விட்டுட்டு கடுகு போட்டு தாளிச்சுக்கலாம். ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்து தாளிச்சுக்கலாம். ஒரு 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கின அப்புறமா பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி கூட்டு இல்லை சாம்பார் அது மாதிரி செய்யும் போது நம்ம இந்த பெருங்காயத்தூள் சேர்க்கறது ரொம்ப நல்லது. சீக்கிரமா டைஜஷன் ஆகும். இப்ப ஒரு வெங்காயம், நல்லா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியா அரிஞ்சு அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமா வதங்கின அப்புறமா நம்ம வேக வச்சு வச்சிருக்க அந்த கோஸ் கூட்டை சேர்த்துக்கலாம். பாருங்க, வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இந்த கோஸ் கூட்டை சாப்பாட்டுல போட்டு சாப்பிட்றதுக்கோ இல்ல தோசைக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கோ ரொம்ப டேஸ்டா இருக்கும். இப்ப போட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காய் விழுதை சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சு இறக்கணும்னா சூப்பர் அண்ட் டேஸ்டியான ஹோட்டல் ஸ்டைல்ல நம்ம கோஸ் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.